சோலோ லிவிங்கோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2 எபிசோட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சீசனுமே இருக்கு. யாரும் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணுங்க. வெல்கம் டு ஏஜிஸ் ஃபேமிலி. இன்னும் நம்ம பார்க்க போகிறது சோலோ லிவிங்கோட சீசன் 3 எபிசோட் 3ல தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த மாட்டம் ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்கா? ஒருத்தனால கண்டினியூவாக க்ரோ ஆகிட்டே இருக்க முடியுமா? எனக்கு தெரியல அவன் எந்த அளவுக்கு ஒருத்தன்னு சொல்லிட்டு. பட் ஜின்னுவை ரெக்ரூட் பண்ணுறது அப்படிங்கிறது வேஸ்ட்டு தான், நடக்காத ஒன்று. அப்படி இருந்தாலுமே இந்த மாட்டம் டேலண்டடான ஒரு ஹண்டர் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. இது வந்து பிளான் பிக்கான டைம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அதே சமயம் ஜேஜே ஐஸ்லாண்ட் இருக்குல்ல, அதை கலந்துக்க போற லிஸ்ட் வந்திருக்கும். ஸோ அதை படிச்சுட்டு இருப்பான் பாருங்க. என்னடா இது ஜின்னுவோட பேர் லிஸ்ட் ஆகலன்னு சொல்லிட்டு சரியான ஷாக் ஆயிடுவான். டேய், எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் டேலண்டடான ஒரு ஹண்டர் இருக்கான், அது சவுத் கொரியாவில் இருக்கான் அப்படிமா. இங்கே பாருங்க சார், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். அப்படி இருந்தாலுமே அவன் உங்களுக்கு மேலே இருக்கானா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பானா. டேய், எனக்கு சரியா தெரிலடா, அவன் அப்படி கூட இருக்கலாம். அவன் பேர் வந்து ஜின்வு எஸ்ராங் ஹண்டர். இப்போ ரீசெண்டாக தான் அறிய வைக்கணானா? என்ன சொல்றீங்க? இந்த பேரை நான் ஜேஜாஸ்ல நான் கேட்க கூட இல்லை, அந்த அளவுக்கு அவன். என்ன சொல்ற? ஆமாம் சார், நான் முன்னாடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஜேஜாஸ்லாண்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்டில் நீங்கள் சொன்ன பேரே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே சேர்மன் பைத்தியக்காரன் நினைக்கிறேன். அப்படி பைத்தியமா இல்லைன்னா எதுக்காக இந்த அளவுக்கு டேலண்டான ஒரு ஹண்டரை இந்த ரைட்ல சேர்க்கல? அவன் வராத வரைக்குமே பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா? சார் என்ன சொல்றீங்க? இதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. கிட்டத்தட்ட 16 பேர் எஸ் ரேங்க்கு இந்த ஐஸ்லாண்டுக்கு போறீங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை நடந்துற போகுது? ஆமா தேவையில்லாம நான் தான் கவலைப்படுறேன். கண்டிப்பா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சரி, ரைட்டா அதெல்லாம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பானா. அதே சமயம் அலசன் சொல்லிட்டு ஒரு மவுண்டனை காட்டிட்டு இருப்பானுங்க. நம்ம இந்த ஐஸ்லாண்டு போயே ஆகணும். இந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம சில்ட்ரன்ஸ்லாம் பாருங்க, நம்ம குழந்தைங்களாம் நம்மளே சாப்பிட்டுட்டு இருக்குங்க. இது இப்படியே போச்சு அப்படின்னா நமக்கு பெரிய ப்ராப்ளமாக போயிடும். நம்ம எம்பையரே அழிஞ்சு போயிடும். நம்ம ஸ்ட்ராங்கரான ஒரு சோல்ஜர் தேவை. புரியுதா? நீ வந்து இந்த எம்பையரை லீட் பண்ணி கொண்டு போகணும். எவனா நம்ம வந்து அடிக்க வரானோ அவன் மனசுக்குள்ள அப்படியே பயத்தை விதையா வதைக்கணும். நீ வந்து இந்த க்ளோரி ஆஃப் த எம்பையரை பரப்பணும் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பாளா. ஸோ சொன்னதே வந்து திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். நான் வந்து கண்டிப்பா பயத்தை விதைக்கணும், நான் வந்து ஸ்ட்ராங்கரா இருக்கணும், சாப்பிட்டு நீ பெரிய ஆளா மாறணும், நீ இந்த எம்பையரை பயங்கரமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்க்ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கும் பாருங்க. அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அதே சமயம் நம்ம ஜின்னுவோட வீட்டுக்கு வருவோம். ஜின்னு வீட்டுல தங்கச்சி தனியா இருந்தால சரியா அப்கோர்ஸ் வீடு மிஸ்ஸா தான் இருக்கும். அதை வந்து ஜின்னுவை பார்த்தோன்னா கொஞ்சம் சாக்கா தான் இருப்பா. என்னால் நம்பவே முடியல. 4 வருஷம் ஆச்சுல இந்த மாட்ட வேலையெல்லாம் பார்த்து, யாரில் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாட்ட உள்ளார போய் எல்லாம் வேலையை பார்ப்பானுங்க. ஜின்வு, உங்கள் அப்பாவை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சிச்சாடா? நான் தூங்கிட்டு இருந்தப்போ ஏதாவது வந்தாரா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லைம்மா, அது மட்டும் எதுவும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ உங்களுக்குலாம் டவுட் இருக்கலாம், ஓ ஜின்னு வந்து மில்லியன் கணக்கில் சம்பளம் வாங்குறான், கிட்டத்தட்ட அவன் ஈராங்கா இருக்கிறப்பே, அதாவது வேக்கன் ஆனதுக்கப்புறம் ஃபால்ஸ் சென்டர் நடிச்சிட்டு இருப்பான்ல, அப்போ வந்து ஜின்னுவெல்லாம் காசு கொடுத்துருப்பான். அதை வச்சு நல்ல வீட்டுக்கு போக வேண்டியதானே நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதுக்கு ஆன்சர் என்னன்னா, உங்க அப்பா வந்து தொலைஞ்சு போயிருப்பாரு, ஆக்சுவலா காணா போயிருப்பாரு. ஹண்டரா இருந்து அவர் வந்து திரும்பி வந்தாருன்னா அவர் இருந்த வீட்டுக்கு வருவாரு, அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வருவாரு. ஸோ அதனால தான் இவங்க இவ்வளவுதான் காசு வாங்கினாலுமே இந்த அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கான். அதுக்கான காரணம் அப்படிங்கிறது அவங்க அம்மா தான். உங்க அம்மா என்ன நம்புறாங்கன்னா, என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்தாரு அப்படின்னா நம்ம அப்பார்ட்மெண்ட் வந்துருவாரு, அதுக்காக நம்ம இங்கதான் இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க அம்மாவோட நம்பிக்கை. ஸோ அதனால தான் இவன் ஜேஜேஸ்லாண்ட் ரைடுக்கே போல. ஏன்னா உங்க அப்பா ஹண்டர் இருந்தாருன்னா காணா போயிருக்காரு. இப்ப இவனு போய் ஹண்டர் நின்னானா வந்த உடனே உங்களுக்கு பெரிய சாக்கா மாறிடும். அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் பிரச்சனை நடக்குமோன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே பயம். இந்த மாதிரி எவால்யூஷன் பேஸ் அப்படிங்கிறது பயங்கரமான ஒண்ணு இருக்கு. இதுங்களோட எவால்யூஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நியூ பார்ன் பிறக்கிறப்ப ஒவ்வொரு விதமா பிறக்குது. இதுதான் பாருங்க, இதுதான் ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2. இந்த மாட்டை ஃபர்ஸ்ட் தடவை பிறக்கிறப்ப இது நார்மல் எறும்பு மாடு தான் இருந்துச்சு. கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் நார்மல் எறும்பு தான். என்ன வித்தியாசம்? ரொம்ப பெருசா இருந்துச்சு, அவ்வளவுதான் வித்தியாசம். அதே ஸ்டேஜ் 3 அண்ட் ஸ்டேஜ் 4ல பாருங்க, கிட்டத்தட்ட இது எவால்யூஷன் பேஸுங்கிறது பயங்கரமா இருக்குது, மேசிவா இருக்குது. இந்த பேஸ்ல இதுங்களால நடக்க முடியும். இது முன்னாடி இருந்தது சின்னதா மாறிடுச்சு. இதோட ஹெட் அப்படிங்கிறது பயங்கர ஸ்ட்ராங்கா மாறி இருந்துச்சு. இதெல்லாம் வெறும் 2 வருஷம் நடந்திருக்கு. இதுதான் ஸ்டேஜ் 3 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்ப ரீசெண்டா ஜப்பான்ல கிடைச்சது தான் இது. இதோட எவால்யூஷன் பேஸ் எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட இதுங்களால இப்ப பறக்க முடியுது. முன்னாடி இருந்து ரொம்ப சின்னதா மாறி இருக்கு. இப்போ ஒரு ஹியூமன் ஏராங் ஹண்டருக்கு நிகரா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். அதனால தான் இந்த தடவை, அதாவது ஜப்பானும் கொரியாவும் சேர்ந்து இந்த ரைடுக்கு போறாங்க. இந்த தடவை கண்டிப்பா டிஃபீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்களா. இப்பதான் எனக்கு புரியுது எதனால இத்தனை ஹண்டர்ஸ் இத்தனை எஸ்ராங் வந்து உள்ளார போறாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது சார், பழைய ரிட்டையர் ஆன ஹண்டர்லாம் கலந்துக்கிறாங்க, அதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஜின்னுக்கு அப்படியே பேக் ஃபயர் ஆயிரும். பிகாஸ் ஜின்வோ அப்படிங்கிறவன் எஸ்ராங்க சேர்ந்தவன், அவன் இந்த ரைட்ல கிடையாது. மக்களை கழுவி ஊற்றுவாங்க. ஜின்வோ வந்து பெரிய இவன் ஈகோயிஸ்ட் அப்படி இப்படிலாம் கழுவி ஊற்றுவாங்க. அவன் என்ன பெரிய இவனா, ஈராங்க்ல இருந்து எஸ்ராங்க்ல இருந்தானா பெரிய பருப்பா அப்படிங்கிற மாதிரி கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருவானுங்க.
இது எல்லாமே ஜின்னு பார்த்துட்டு இருப்பான். நான் இந்த மாட்ட ஹேட் கமாண்டுக்கெல்லாம் வருத்தப்படல, பட் தங்கச்சி அம்மா எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருப்பான். உடனே என்ன பண்ணுவான்னா ஜின்னுவுக்கு கால் பண்ணுவான். ஜின்னுவுக்கு கால் பண்ணி என்ன தம்பி நல்லா இருக்கியா, எங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நீ என்ன அந்த பழைய ஹோட்டல்ல தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பேசுவான். ஆக்சுவலா மோட்டலுக்கு ஹோட்டலுக்கு வித்தியாசம் இருக்கு. ஹோட்டல் அப்படின்னா அது ஹோட்டல் சுத்தி ஏதாச்சும் தங்குற இடம் இருந்துச்சு அப்படின்னா அது மோட்டலும் வாங்க. ஸோ அந்த வகையில் நீ மோட்டல்ல இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்ல இப்போ எங்க அம்மா கூட கொஞ்சம் கான்டாக்ட்ல இருக்கனா, அதனால எங்க அம்மா எனக்கு நல்லா பார்த்து செஞ்சுட்டாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, நான் உங்களுக்காக ஒரு ஆபீஸை கண்டுபிடிச்சிருக்கேன், வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஜின்னு பார்த்தோன்னா எனக்கு பெரிய ஷாக்காயிரும். ஏன்டா நம்ம 2 பேர் தான் இந்த கில்டுல இருக்க போறோம், நம்ம கில்டுக்கு எதுக்குடா இவ்வளவு பெரிய ஆபீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே சார் நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான், பட் இந்த ஆபீஸ் அப்படிங்கிறது கில்டு மாஸ்டர் இருக்கணும், வைஸ் கில்டு மாஸ்டர் இருக்கணும், அப்படியே மெம்பர்ஸ் அப்படிங்கிற இருக்கணும், இதுவும் கிடையாது அப்படின்ற பட்சத்துல வெறும் 3 பேர் இருக்கணும். அதாவது 3 பேர் இருந்தாங்கன்னா கில்டு ஆரம்பிச்சுக்கலாம். அப்படின்னா ஒரு ஆளை தேடணும்னு சொல்ற, அதானே கரெக்டா சொன்னீங்க. பட் எவனோ ஒருத்தன் ஃபாரினர் இங்கிலீஷ்லாம் பேசிட்டு வந்தான், அவன் வந்து உங்கள்ட்ட இந்த லெட்டரை கொடுக்க சொன்னான், என்னன்னு கொஞ்சம் பாருங்க. அவன் வந்து கொஞ்ச நாள் இருப்பானா, அதுக்குள்ள உங்களை வந்து பார்க்க சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஜின்னுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்துடும். டக்குன்னு பார்த்தோம்னா இவன் டெலிபோர்ட் ஆகி போயிடுவான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும், இவன் நெய்பர்ஹுட்ல இந்த ஷேடோஸ்லாம் அமுச்சிட்டு இருப்பான்ல, அதுல ஒரு பொண்ணை வந்து கத்தியா வச்சு மிரட்டிட்டு இருப்பான். ஸோ இதை பார்த்தோன்னு ஜின்னுவை போயிட்டு என்னடா தம்பி என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பானா. இப்போ ஒன்னே கொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஜின்னுவே கொல்ல வருவான். ஸோ அப்கோர்ஸ் இங்க பாரு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலாம் நோண்டிட்டு இருக்க, ஒழுங்கா வீட்டுக்கு போ, ஒருவேளை நீ திருந்தலனா ஐயா இருக்கு அவனை போட்டு தள்ளிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டு அசால்ட்டா போயிடுவான். மறுநாளுமே பார்த்தோம்னா ஜேஜஸ்லேண்ட் ரைடு வந்து கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மூமெண்ட் என்னால இன்னுமே ஃபீல் பண்ண முடியல. அது என்னது சாவா? அப்ப நான் சாவை பார்த்தேனா என்னால நம்பவே முடியல. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வீக் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவன் ஒரு பக்கத்து புலம்பிக்கிட்டு இருக்க. ஜேஜேஸ்ல பார்த்தோம்னா கோஸ்ட் ஆஃப் சைனா தைவான்னு சொல்லிட்டு ஜேஜேஸ்ல சுத்தி இருக்கானுங்களே, எப்படின்னா நார்த்து சவுத்து வெஸ்ட் இது மட்டும் இருக்கும்ல, அந்த 4 பக்கத்து இருக்கவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த மாட்டம் எல்லா ஷிப்புமே வந்துட்டு இருப்பானுங்க. இந்த ஷிப்ல யார் யார் இருப்பானுங்கன்னா இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ன்னு சொன்னாங்களே, அவங்க எல்லாமே இந்த ஷிப்ல தான் இருப்பானுங்க. டேய் பயத்தெல்லாம் கட்டுப்படுத்திக்கோங்கடா. எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களதான் இந்த ஆண்ட் வந்து ஃபர்ஸ்ட் தாக்குமா. எறும்புகிட்ட இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா, எறும்பு நிறைய வரக்கூடாதுன்னா உங்க பயத்தை கட்டுப்படுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. நைட் கில்டுமே இங்கதான் இருப்பானுங்க. எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் சரி அட்டாக் பண்ண ரெடியா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்களா. இதெல்லாம் விட்டு போறதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது, பட் டிஃபென்ஸை நீங்க பாத்துக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். என்ன சொல்றீங்க, நிறைய பேர் இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, சில பேர் உங்க கூட வந்து சண்டை போடணும்னு ஆசைப்படுறாங்க, என்னால கில்டு எப்படி நான் கட்டுப்படுத்த முடியும், நான் வைஸ் மாஸ்டர் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. இங்க பாடுறா, எனக்கு இந்த கில்டு மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு சுத்தமா வராது. எனக்கு தெரிஞ்சு நீ ஒருத்த மட்டும் தான் வைஸ் மாஸ்டரா இருந்து இந்த கில்டு பெரிய லெவல்ல கொண்டு வந்திருக்க. இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். நான் உன்னை ரொம்பவே பாராட்டுறேன், உன்னால கண்டிப்பா முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பாராட்டிட்டு இருப்பான். நான் சொல்றது உங்களுக்கு கிரிஞ்சாதான் தெரியும், பட் சாகாம வாங்க, சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்களா. சோ ஃபேம் கில்டுமே டிஃபென்ஸ்ல இருப்பானுங்க. டேய் என்னடா சொல்றீங்க, அந்த லூசு பையில அவன்கிட்ட அங்க போய் சொன்னது. டேய் லூசு மட்டும் பேசாதீங்க, அவன் எங்க போறானா அப்படியே திரும்புங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். சார் இல்ல சார் அவர் ரொம்ப தூரம் போயிட்டாரு, இப்பெல்லாம் கோஸ்ட்டை மாத்திட்டு இருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவன் எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சிக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருப்பான். யாரு அப்படின்னா இந்த லூசு பையன் தான். ஸோ மின் கட்ட தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோங்க நம்ம ரீப்பர் கில்டுமே இங்க வந்திருப்பானுங்க. இந்த போயிட்டு நம்ம ஒயிட் ஏர் கில்டா இருக்கட்டும், நம்ம ஹண்டர்ஸ் கில்டுன்னு சொல்லிட்டு எல்லா கில்டுமே கிட்டத்தட்ட இந்த டிஃபென்ஸ்ல இருப்பானுங்க. சரி ஓகே, இவங்க எல்லாம் பெரிய கில்டு வரானுங்கன்னா இந்த போயிட்டு ரிட்டையர் ஆனவங்க, ரீஅவேக்கனிங் ஆகாதவங்க, வெந்தவங்க வேகாதவங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்திருப்பானுங்க. கிட்டத்தட்ட கொரியால 5000 பீப்புள் இருக்கானுங்களாம். அந்த 5000 பீப்புள்ல 10 பேர் மட்டும்தான் ரீஅவேக்கனிங் ஆனவனுங்க. இங்க பாருங்க, நான் தான் ரிப்போர்ட்டர், உங்களுக்கு தெரியலன்னா சொல்றேன், நான் வந்து நீங்க சண்டை போடுறதா படம் பிடிக்க போறேன், அது லைவா போட்டு கட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நீங்க அடி வாங்குறது உத வாங்குறது அந்த மாதிரி விஷயத்துல ஒரு 10 செகண்ட் டிலேவா தான் லைவுக்கு போகும், அந்த 10 செகண்டுக்குள்ள எங்க எடிட் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. என்னால நம்பவே முடியல. இந்த மாட்டு பயங்கரமான ஒரு இடத்துக்கு எதுக்குடா சேர்மன் இவெல்லாம் அமிச்சிட்டு இருக்காரு, அவர் என்ன லூசா அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருப்பானா. டேய் என்னதான் இருந்தாலும் அவனை ப்ரொடெக்ட் பண்றது நம்ம வேலை தான், மக்களை ப்ரொடெக்ட் பண்றது நம்ம வேலை தான், ஸோ நம்ம வேலை தானே விடு பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். என்ன நினைச்சலாம் கவலைப்படாதீங்க, நான் வந்து ஒரு ஏறாங்க ஹண்டரு. அதாவது இப்போ என்ன மேட்டுனா 2 ஹண்டர் இருப்பானுங்க. ஒரு ஹண்டர் வந்து பார்ட் டைமா இருப்பானுங்க, ஒரு ஹண்டர் ஃபுல் டைமா இருப்பானுங்க. இப்போ ஹண்டர் லைசன்ஸை வச்சுக்கிட்டு ஹண்டர் வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா அவங்க ஃபுல் டே ஓகேங்களா. இதுவே ஹண்டர் லைசன்ஸை வச்சுக்கிட்டு நார்மல் சிட்டிசன் மட்டும் எனக்கு வாழணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க போய் பேசலாம். நான் வந்து பார்ட் டைமா மட்டும் ஹண்டரா இருந்துக்கிறேன்னா உங்களுக்கு டஞ்சனுக்குள்ள போறதெல்லாம் மினிமமா மாறும். இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து நான் ஒரு பார்ட் டைம் ஹண்டரு, நிறைய டஞ்சனுக்குலாம் போயிருக்கேன், அதனால கவலை கிடையாது. ஆனா இந்த ஃபீலிங் அப்படி ரொம்ப பயங்கரமா இருக்கு, நான் இந்த மாட்டு டஞ்சனுக்கு நான் போனதே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயப்படுவான்.
ரொம்ப பயப்படாதடா, உன்னைய பத்தி சேர்மனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு, நீ சக்சஸ் பண்ணுவேன்னு சொல்லி சேர்மனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் சேர்மன் உன்னை அனுப்பிச்சிருக்காரு, மத்தபடி ஒன்னும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, எஸ்ராங்கேட்டுங்கிறது மினிமமா தான் இருக்கும். அண்ட் இதை வந்து லைவ் வேற பண்ண போறாங்க. எனக்கு தெரிஞ்சு மக்கள் பாக்குற கடைசி அண்ட் எஸ்ராங் ரைடு இதாதான் இருக்க போகுது அப்படிங்கிற பேசிட்டு இருப்பான். ஆனா அதெல்லாம் ஒரு பக்கத்து இருந்தாலுமே மக்கள் போன தடவை, அதாவது கிட்டத்தட்ட 3 தடவை ரைடுக்கு போயிருப்போம், அந்த 3 தடவையும் நம்ம தோத்து போயிட்டோம். இந்த இடத்துல நிறைய பேர் இழந்திருக்காங்க, அதனாலே எல்லா மக்களுமே ரொம்ப காண்டில் இருக்கானுங்க. கரெக்டா சொன்னேன், இந்த தடவை மட்டும் நம்ம ஜெயிக்கல, கொரியா ஹண்டர்ஸோட பேரு அப்படிங்கிறது அகல பாதாளத்துக்கு போயிடும், அவங்களெல்லாம் ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நீ எப்பரா வந்த அப்படிங்கிற மாதிரி இவனை பார்த்துட்டு இருப்பான். ஆமா, நம்ம ஹீலர் பையன் வந்துருவான். இங்கதான் ஒரு விஷயத்த நோட் பண்ணணும், இறங்கணும்னா முதல்ல சாக போறது நீ தான்டா, உன்னைய காப்பாத்த வேணாமா, அதனால தான்டா நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா கொஞ்சம் அப்படியே ஜாலியா பேசிட்டு இருப்பானுங்க. கில்டு மாஸ்டர், எனக்கு இப்போ ஜின்னுவை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியலையா, அவரை பற்றி அந்த கான்டாக்டே நீங்கள் பண்ணலையா அப்படின்னோடனே, சரிம்மா அதெல்லாம் ஒரு பக்கெட் இருக்கட்டும், அதெல்லாம் நீ ஏமா கேட்குற அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஸ்டார்ட் ஆயிரும். அண்டு கோட்டை எங்கே இருப்பான்னா உள்ளாரதான் இருப்பான். அவன் வந்து ஐஸ்லாண்டுக்குள்ளே பார்த்துட்டு இருப்பான். என்னடா இது பேய் பெங்களா மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்பயே, என்ன இலவுடா இது, அதுங்களுக்குள்ளே தின்ன ஆரம்பிச்சிருச்சுங்களா, எனக்கு தெரிஞ்சு அதுங்களுக்குள்ளே ப்ரெடிட்லாம் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இது ஆல்ஃபா அப்படின்னோன்னா இது வந்து ஆல்ஃபா டீமு, அண்டு பிராவோ, சார்லி அண்டு டெல்டா, கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்துருப்பாங்களா, அவங்க 3 பேரா அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருப்பானுங்க. எல்லாருமே ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கத்துவான். இவங்க பவர் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுவாங்களா, எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இருப்பானுங்க. எல்லா எறும்புமே 4 பக்கத்துமே போயிட்டு இருக்குங்க. அதே சமயம் சில எறும்புலாம் என்ன பண்ணோம்னா ஹெலிகாப்டர் பக்கம் வந்துட்டு இருக்குமா, நம்ம சார்ஜ் எங்கின் என்ன பண்ணுவோம்னா ஃப்ளேம் ஸ்பியர்னு சொல்லிட்டு அதை தூக்கி போடுவோம். அது பட்டு அப்படியே வெடிச்சு சதறும். பார்த்தா அதுக்கு எதுவுமே ஆயிருக்காது. நான் அப்பயே நினைச்சேன் இதுங்க எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமா தான் இருக்கும்னு நினைச்சேன். நான் பண்ணால ஒன்றும் கிடையாது, இப்போ பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விடுவான் பாருங்க. அவ்வளோதான், அது எல்லாமே பொசுங்கிரும். இந்த எறும்பெல்லாம் போன தடவையோட இந்த தடவை கொஞ்சம் எவால்வ் ஆயிருக்கு போல இருக்கு. அதுங்களோட ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஏராக் டஞ்சனுக்குள்ள எனிமி மாட்டா இருக்குது. ஸோ பார்த்து இருந்துக்கோங்கடா, வாங்கடா போலான்னு சொல்லிட்டு இவன் பாட்டு குதிக்க ஆரம்பிச்சிருவான். அவர் ஓகேவா, பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் எனிமையை சந்திக்கும் போது அவரோட மேஜிக் அப்படிங்கிறது பயங்கரமா வெளியாகும். ஸோ இந்த தடவை எறும்புக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுவாருன்னு சொல்றப்ப இவன் அப்படியே பயங்கரமா எறும்பு பக்கத்துல லேண்ட் ஆவாடா, கிட்டத்தட்ட அப்படியே வெடிக்கும் பாருங்க, அந்த இடமே வெடிக்கும். ஒரு எறும்பு இருக்காது இவனை சுத்தி. நான் ஃபர்ஸ்ட் தடவை இந்த ரைடுக்கு வந்தப்ப நான் சின்ன பிள்ளையா தான் இருந்தேன். என்னோட பயிரெல்லாம் பார்த்தா ஏதோ லைட்டர் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா அப்பெல்லாம் நான் கேட்கறப்ப ஸ்கிரீச்சுன்னு சொல்லிட்டு இதுங்களோட சத்தம் தான் கேட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப கேட்கறது எல்லாமே எக்ஸ்ப்ளோஷன் தான்டா, வெடிக்கிற சவுண்டு தாண்டான்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் கெத்தா நின்றுட்டு இருப்பானா. நீங்க வரலான்னு நினைக்கிறேன். நம்ம போகிற பிளான் அப்படிங்கிறது கொஞ்சம் பயங்கரமான பிளான் தான். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட நம்ம உள்ளாரே மாட்டிப்போம், சாகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலுமே ஜப்பானோட அண்டர் அப்படிங்கிறவங்க 1 மணி நேரம் மட்டும் தான் அவங்க கோவத்தை கட்டுப்படுத்தி வைப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம குயினை கொண்டுறணும், இதுதான் நம்மளோட டாஸ்க்கு. எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குதிங்க அப்படிங்கிற மாதிரி குதிச்சிருவானுங்க. சரி, அஃப்கோர்ஸ் இதோட இந்த ரைடு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் சாப்டர்ல சொல்கிறேன். ஸோ லவ் யூ ஸோ மச்.